அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். அதாவது நேற்று முன்தினம் சம்பவம் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தியில் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூரில் ஒரு அர்ச்சகரை லஞ்சம் கேட்டாருன்னு சொல்லி 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டாருன்னு சொல்லி அமைச்சர், சம்மந்தப்பட்ட அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவரை இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். அதில் இது நடந்தது. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை சஸ்பெண்ட் பண்ணது தப்பு. அதாவது அப்போ இவருக்கு என்ன அர்த்தத்தில் இவர் பேசுகிறாரு? உண்மையிலே இவருடைய நோக்கம் என்ன? ஊழல் பண்ணணுங்கிறதா? அப்படி தானே அர்த்தம். லஞ்சம் வாங்குங்கன்னு தானே அர்த்தம். லஞ்சம் வாங்கினா நாங்கள் அதாவது இவங்க என்ன திட்டம் போடுறாங்க, இப்படி எதையாவது பண்ண வச்சு, அதாவது அதிகாரிகளை ஒத்துழைப்போட சில காரியங்களை செய்து அந்த காரியங்கள், அந்த தப்புகள் கடைசியில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் மேலே திணிக்கிறதுக்கான திட்டங்களை தீட்டுறாங்க. இந்த வேலையை தான் திமுக செய்துக்கிட்டு இருக்கு. அதனால் எனதருமை தம்பி முதல்வர் அவர்களே, அருமை முதல்வர் அவர்களே, தம்பின்னு உரிமையில் பாசத்தோடு சொல்கிறேன். அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு நான் சொல்லித்தர பாடம் எடுக்க வேண்டியதில் நீங்கள் ஏகப்பட்ட அனுபவப்பட்டாச்சு. சினி ஃபீல்டில் அடிபட்டு உதப்பட்டு அரசியலுக்கு அரசியல்லையும் உங்களை இந்த மாதிரி பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்போ எங்களுக்கு நிகரான அனுபவம் உங்களுக்கு இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் இந்த அதிகாரிகள் வசம் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்கள். ஏன்னா அவங்க அதிகாரிகளை மிரட்டுறதாக செய்திகள் வருது. யார்? திமுககாரங்க அதிகாரிகளை மிரட்டின பாருங்கள், ஆட்சி கவுந்துரும், 6 மாதத்துக்கு பிறகு ஆட்சி இருக்காது, நாங்கள் தான் வருவோம், வந்த பிறகு இப்போ எதையாவது நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, பார்த்துக்கிடுங்க. பயமுறுத்தல் எப்படி பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, கேள்விப்படுறோம். அப்போது இந்த மாதிரி இது எதனால்? இவங்க செய்த தப்பு, ஏற்கனவே இவங்க செய்த தப்புகள் இருக்குல்ல, இது எங்கே வெளியே வந்து விடுமோ, அதற்கு இந்த அதிகாரிகள் எங்கே ஒத்துழைத்து விடுவார்களோ என்று பயந்துதான் அது எங்கே வெள்ளை அறிக்கை மூலம் வெளியே தெரிந்து விடுமோ. எதுக்கு மடியில் கலைனா வழியில் பயம் எதுக்கு உங்களுக்கு? அப்போ மடி நிறையா கணம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதானே உண்மை. அதனால் தம்பி விஜய் அவர்கள், நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், மிகவும் கவனமாக செயல்படுங்கள். நீங்கள் நிறைய நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் உழைக்க பிறந்தவர்கள். உழையுங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும், உங்களுக்கு பெயர் கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.